கடுகு சிறுசா இருக்குன்னு பாக்குறியா? காரம் ரொம்ப கடுசா இருக்கு மடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டில் இருந்த கோழிகளில் பெருசெல்லாம் நம்ம சேல் பண்ணிவிட்டு ஒரு 4 சிக்ஸை மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். அதோடு கூட நம்ம டர்க்கி சிக் பேர் ஒன்று வாங்கியிருந்தோம், நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் நீங்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த சிக்ஸ் எல்லாம் பெருசாகி விடைகளாகி முட்டையிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்படியாக நம்மளுடைய வீட்டில் இருந்த கோழிகளில் ஒரு கோழி வந்து ஃபஸ்ட்டு முட்டையிட்டிருக்கு. ஸோ வந்து பாருங்கள், இதான் அந்த முட்டை. ஸோ கோழிகள் பொதுவாக வந்து ஃபஸ்ட் டைம் முட்டையிடும் போது ரத்தக்கரை இந்த மாதிரி இருக்கும். அது பெரிய பிரச்சனை கிடையாது. அது போக போக சரியாயிடும். ஒரு சில கோழிகள் வந்து ரத்தக்கரை இல்லாமல் கூட விடும். ரொம்ப லைட் ரத்தக்கரை இருக்கும். சில அது இல்லாமல் கூட விடும். ஒரு சிலது இந்த மாதிரி ஹெவியாக ரத்தக்கரை இருக்கும். அது போக போக பழகிடும். நிச்சயமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய கோழி வந்து ரொம்ப சேவல் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இதான் பாருங்கள் அந்த சேவல். நாட்டு சேவலும் சமீபத்தில் கூவுறதை நான் கண்காணித்தேன். அதோட வான்கோழி சேவலும் வந்து பெருசாகிடுச்சு. அதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணது பாருங்கள் என் சவுண்டுக்கு. கோழி முட்டை எடுத்த கையோடு கோழி கூண்டையும் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கோழி கூண்டை வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நான் வந்து பொதுவாக 3 வாரத்துக்கு ஒரு முறையாவோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவோ வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து மேல் ஓட்டமாக இருக்கிற அந்த இறகு, அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கவரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கோழி வந்து நம்ம கூண்டு முட்டையிடுறதுக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது கோழி நிற்கிறதுக்கான இடம், அப்புறம் வந்து கோழி வந்து நைட்டு தூங்குறதுக்கான இடம், அந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து விட்டுருவேன். ஸோ எடுத்து இந்த செங்கல்லாம் தலைக்குப்புறம் பிரித்து போடுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து குட்டி குட்டியாக கரையான் பூச்சிலாம் வந்து நிறையா அதில் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு காலைல ஒரு 10 மணிக்கு நான் எடுத்து விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே நான் விட்டுருவேன். இல்லை 2-3 ஹவர்ஸ் கூட விட்டுருவேன். என்ன பண்ணணும்னா, நல்லா வந்து அதை கீறி மேய்ஞ்சி உள்ளே இருக்கிற பூச்சிகளெல்லாம் நல்லா வந்து சாப்பிடும். எல்லா பூச்சிகளையும் கரையானுங்களையும் அது வந்து நல்லா எறும்பு கூட இருக்கும், நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து அது கீறி மேய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிச்சு போட்டு நல்லாவே வந்து அது மேய்ஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மேய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மண்ணெல்லாம் அப்படியே பெருக்கி எடுத்து பதப்படுத்தி நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து செடிகளுக்கு நான் வந்து உரமாக போடுவேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மல்லி செடி, ரோஸ் செடி எல்லாத்துக்குமே நான் போடுவேன். ஸோ இது வந்து நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது. அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா புழு சேர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதை நல்லா பதப்படுத்தி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கோழிகளுடைய கழிவை வந்து நம்ம உரமாக வந்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் இந்த செடி எங்கள் வீட்டில் ரீசெண்டாக வந்திருக்கு. எனக்கு இது என்ன செடினே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வந்து கொய்யா மரம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முல்லை செடி இருக்குது, நெல்லிக்காய் மரம் இருக்குது. அண்ட் நெல்லிக்காய் செடி இந்த மரமாக பெருசாக வளரல. அண்ட் அந்த பக்கம்லாம் நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் வாழை மரம் இருக்குது, மாங்காய் கன்று வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் உரமாக வந்து நான் போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோழிகளுடைய கழிவை தான் வந்து நான் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ நம்மளுடைய செடிகளும் நல்லா வளர்ந்துருக்கு. நம்மளுடைய வீட்டு மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுருக்கோம். வாழை மரம் குளம்லாம் தள்ளியிருக்கு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரீசெண்டாக நான் வந்து நட்டு வச்ச மணி பிளான்ட். ஆரோக்கியமே வந்து செடிகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த கோழி உரத்தை எப்படி நம்ம பண்படுத்தி நம்ம வந்து பயன்படுத்தணும், நான் நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய கோழிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. நீங்கள் போன வீடியோவுக்கு எப்போவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொண்டி கோழியும் ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து சின்ன குஞ்சாக இருக்கும் போதே வந்து ஒரு கம்பியில் மாட்டி அந்த காலை வந்து இது இழந்துருச்சு, ரொம்ப குட்டியாக இருக்கும் போதே. இதெல்லாம் எங்கே தேரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய சர்ப்ரைஸ்க்கு இன்றைக்கி அந்த சேவல் வந்து அந்த நொண்டி கோழியை தான் ஃபஸ்ட்டு மிதிக்கிறத நான் பார்த்தேன். மேபி அந்த நொண்டி கோழியே வந்து ஃபஸ்ட்டு முட்டை வச்சுருக்கலாம், எனக்கு தெரியல. எனிவேஸ் நம்மளுடைய கோழிகள்லாம் முட்டையிடுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். அடுத்து வான்கோழியை வந்து சீக்கிரத்தில் முட்டையிடும் நான் நினச்சிட்ருக்கேன், நம்புகிறேன். பார்க்கலாம், வருகிற நாட்களில் அதை பற்றி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.